இன்றைக்கி டே 2 லடாக் ட்ரிப்பை பொறுத்தவரை 2வது நாள் இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருக்கோம். டைம் வந்து 6:15 ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எஞ்சினா 5 மணிக்கு எங்கேயும் தொழுதுட்டு கொண்டு டைம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. மீட்பேடு எல்லாம் இப்போ ரெடி பண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட ரூம். இங்கே ஸ்பீடாக வானம் வச்சு வந்தார். என்னாச்சு கட்டே ஜாக்கெட்டுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி இருக்குது. வெளியே கரெக்டாக மூவ் பண்ணி போட்டு கரெக்டாக போயிடும். இங்கே கிருஷ்ணகிரிலேருந்து ஹைதராபாத்துக்கு 650 கிலோமீட்டர் இன்ஸ்டாலில் அடிக்கிறோம். புரியுது அப்படி ஹோட்டலில் தான் இருக்குது. 649 கிலோமீட்டர் 12 மணி நேரத்தில் அடிக்கும். 12 மணி நேரத்தில் அடிக்கும். 6 மணிக்குள்ளே ரூமில் என்ட்ரி ஆகும். சரியா கரெக்டாக அதுக்குள்ளே பயங்கரமாக ரெடி ஆகி கிலோமீட்டர் பார்த்து சாக்காயிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை போயிடலாமா? 640 கண்டிப்பாக போயிடலாம் ஜி. இதுதான் நம்ம ரூம். கிளம்புற டைம் ஆகிடுச்சு. 1000 ரூபா வந்து எத்தனை மணி நேரத்துக்கு கட்டி கொடுத்துருக்கோம்? 7 மணிக்கு என்ட்ரி ஆகணுமா? 7 மணிக்கு என்ட்ரி ஆகணும். இன்னும் வரைக்கும் நம்ம கொஞ்சமாக தெளிவாக கூட உட்காரல. அதுக்குள்ளே 1000 ரூபா இருந்துச்சு. ஒரு நாள் கணக்கு. ஆனால் நம்ம 10 மணி நேரம் தான் உட்காரோன்னு சொல்லியும் ஒன்றும் சொல்லலை. ரூமுக்கு ஆப்போசிட்லேயே பல்க்கு. அப்படியே பெட்ரோலில் போட்டு கிளம்ப வேண்டியதான். அவர்கிட்ட சாய் கொடுத்துட்டு வசந்த மாதிரியே பூட்டியாச்சு. கிளம்ப வேண்டியதான். காலைல சாப்பிட டைம் கட்டு. 10 மணியா? 11 ஆக்கிரும். சரியா 11 மணிக்கு சாப்பிட்டோன்னா அடுத்து சாயங்காலம் சாப்பிட்டா போதும். இல்லாஜி உனக்கு ஒரு வாரம் சாப்பாடே கிடையாது. அக்கட்டு உனக்கு ஒரு வாரம் சோறு தண்ணியே கிடையாது. சூரியன் வெடிய ஆரம்பிச்சிடுச்சு. பச்சை பச்சைன்னு என்ன கிடையாது? குன்னத்தூர் மலை மாதிரி இருக்கு. பச்சை பச்சைன்னு இருக்குது. சூப்பராக இருக்குண்ணா. இவ்வளோ நேரம் நைட்டு இருந்தனால ஒன்றும் தெரியல போல இருக்குதுண்ணா. எப்படி அடிச்சிருக்காங்க? அது என்ன கோயில் வச்சிருக்காங்க. வீடுலாம் சூப்பராக இருக்குல்ல. தெரிஞ்ச வெளியே படுத்துருக்கலாமா? காசு மிச்சம். எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு பார்த்தியா? நல்லா இருக்குண்ணாஜி. செம்மையாக இருக்கு. இங்கே நம்ம இருக்கேன் காலேஜா பல்தானடா தேப்பாரு. வேற எதுவும் மிஸ் ஆகலையா தலைவரா? ரெடி டு லடாக். 3-2 லடாக் இல்லை, டே 2 சொல்லு ஆஜி. டே 2 இன்னைக்கு டே 2 ரைடு. இந்த ரூம் இவ்வளோ தூரம் ஏறி வந்துருக்கோம் தெரியா? படிக்கட்டு மேலே இருந்தால் ரூமுக்கு வந்து அதான் மேலே இருக்குன்னா ரூமோட 1000 ரூபா 3 பேருக்கு. 150 ரூபா. அந்த 150 ரூபாய்க்கு தான் நைட்டு சாப்பிட்டோம். கீழே உட்காராம. சாவி கொடுக்கலையா? விஷயத்தை நாளே காணும். கட்டே சாவி இது கட்டே. சாவியை கொடுத்துறான் கட்டு. என்னதுல மேலனா 1150. அதான் நான் சொல்லிட்டேனே. கீழனா 1000. கீழே சொல்லிட்டேன். கீழே முடிச்சு நாங்கள் சாப்பிடுவோம். அதான் சொன்னேன் நானா. இங்கே தான் நம்ம பைக்கு எல்லாம் ரெடியாக விட்டுறாச்சு. கெட்டி விட்டாச்சு. கெட்டதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுது. அதுக்கே 1/2 மணி நேரம் முன்னாடி 5:30 மணிக்கு எஞ்சிக்கிறோம். கெட்டதுக்கே ஒருத்தமே 1/2 மணி நேரம் ஆயிடுது. இதனால தான் ஆஜி டயர்ட் ஆகிட்டே இருக்கும். ஆஜி வண்டி கட்டுறதுனால தானே டயர்ட் ஆகுற? புரியல. இல்லை வண்டி கட்டுறதுக்கு டயர்ட் ஆகுறியாண்ணா? வண்டி கட்டுறதுக்கு டயர்டாக வரையா? வண்டி கட்டுறதுக்கு வண்டி கட்ட இல்லை கடுப்பாக வரும். அது மாதிரி அதான் சொன்னேன். டயர்டு நான் ஈஸியாக வந்து அதேண்டா கடுப்பு. RTR அப்புறம் 390 எல்லாம் கெட்டி ரெடியாக விட்டுருக்கு. நம்ம தான் டயர்டாக இருந்தோம். வண்டி சும்மா கல் மாதிரி ஓடுது. மாஷா அல்லாஹ். என்னாச்சு? அதே தான் மாமே. இந்த ஜெரிகன் நண்டை எதுக்கு மேலே கட்டிட்டோம்னா ஆஜி வண்டில் கச்சா வண்டி கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது. கண்ட்ரோல் கிடைக்க மாதிரி கியர் போட முடியல. அந்த சைடு பிரேக் ஹேண்டில் பண்ண முடியல. வரச்சொல்ல ரிஸ்க்காக தான் ஓட்டிட்டு வந்தேன். ஹேண்டில் பண்ண முடியல. அடுத்ததுக்கப்புறம் மதுரையிலேருந்து அம்ஜி தான் ஓட்டிட்டு வந்தான். நான் 310 அப்பாச்சி வந்துட்டேன். அப்போ தான் தெரிஞ்சு இந்த வண்டி உண்டான கண்டிஷன் தெரிஞ்சு. ஓகே ஓகே ட்ராவல் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கிருஷ்ணகிரிலேருந்து கிளம்புறோம். இதுதான் நம்மளோட கெட்டப்பு. இப்படி பாருங்க. ரைட்டில் தானே காட்டுது. ரைட்டு காட்டாது. லெஃப்டில் உள்ள ஹைவே போயிட்டு இருக்கு. லெஃப்ட்டு போ. அது சுற்றி விடுது. இதுதான் கரெக்டாக கிருஷ்ணகிரியில் இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கோம். வாய்ஸ் ரெக்கார்டோட தொங்கிட்டே இருக்கும். வர நேராக போகட்ட ஓப்பனாக இருந்துட்டு இதுதான் கிருஷ்ணகிரி மாவட்டம். அமைதியா ஸ்ட்ரைட்டாக போகட்டு. எங்கே தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். இப்படியா வந்தோம். வந்துடும் ஞாபகம் இருக்கா? இப்படி அதே டச் பண்ணி இப்படி கட்டு. அந்த மேப் அது ஆனோம். பட் ஹைவே எங்கேருந்து பிடிச்சா ஞாபகம் இருக்கா? இப்படியா வந்தோம். அது ரைட்டா கேட்குதா கட்டே?
இப்படி வந்தோமா இப்படி மேம் சுற்றி ஓடுதுன்னு நினைக்கிறேன். அப்போ யூட்டன் போட்டு போகுது. இல்லை ஆஜிட்ட மேப்பை கொடுத்துருமா? ஆஜி மேப்பை தப்பாக காட்டுறாரு. போனாங்க பின்னாடி வரோம். அப்போ நமக்கு சார்ஜ் எப்படி ஏறும் அதில்? திரும்ப 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 சொல்லு வண்டி திருப்பல ஆஜி பாரு கட்டு இப்போ மைனஸ் பண்ணாரியோ. ரீசெண்டர் அமுக்கி விடு கட்டு. பிரச்சனை அவனை சுற்றி விட்டா ரீசெண்டர் அமுக்கி விடு. அது இல்லை வரவே இல்லையா? கரெக்டாக கிருஷ்ணகிரி வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். மேப்புமே சுற்றி விட்டுட்டு இருக்கு. கட்டு நேற்று போகும்போது ஞாபகம் இருக்கா எதுக்குள்ள இருந்து வந்தோன்னு? அப்போ லெஃப்ட் போக்கிட்டு. சரி சரி அதான் கேட்டேன். ஏன்னா அதை சுற்றி ஊருக்குள்ளே சுற்றி கொண்டு போகுது. இப்படி போனால் டேரெக்டாக போய் மெயின் ரோட்டில் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் ஹைவே போயிட்டு இருக்கு நேஷனல் ஹைவே. எப்படி ஆகத்தடா அதனால வேகத்தில் மெதுவாக ஏற்றில் கட்டும் கட்டு. நீ அடித்தானா ஒரு வயசு வருவான்டா. மேப்பு கரெக்டாக போனோன்னா கரெக்டாக காட்டு கட்டு. சரியா? ஒரு ரோடு மிஸ் பண்ண சுற்றி அடிச்சிடும். ஒரு மேப்பு ஃபியூரை பார்க்கணும் கரெக்டாக வரல. சரியா? வேகத்தெல்லாம் ஸ்பீடாக ஏற்றாத கட்டு. பேக் அதுக்குள்ள லூஸ் ஆகிடும். லெஃப்ட்டு தான் கிட்ட போகுது. முன்னாடி ஒரு கோடு மாதிரி இருந்ததுன்னா அந்த ரோடு கட்டிங் வச்சுக்க கட்டு. சரியா? முன்னாடி கோடு மாதிரி வரும். அந்த கோடு வந்துச்சுன்னா கட் ஆகுதுன்னு அர்த்தம் வச்சுக்கோ. இல்லை மேலே அதை காட்டுருப்பேன் 100 மீட்டர் 200 மீட்டர் ரைட்டு. அதையும் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே போடு திருவண்ணாமலை 116 கிலோமீட்டர். ஒட்டர் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஓட்டர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழியே இருக்கு பத்தியா? ரைட் சைடு தான் போவோம். பெங்களூர் ரூட்டு தான். சரி நீ வேகத்தில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஏற்றி. சரியா? நீ வேகத்தில் எம் ஸ்பீடாக ஏற்றன்னு நினச்சிங்க ஸ்டார்டிங்கில் எல்லா கேட்டும் லூஸ் ஆகிரும். திரும்ப கேட்டுற மாதிரி இருக்கும். இங்கே பாரு கடை கறிக்கடை. கறிக்கடையே பிளாட்ஃபார்மில் வைக்கிறாங்க. நான் வேறு லெவலு. மலைப்பகுதியை பார்த்தா குணத்தூர் மலை மாதிரி இருக்குது. கேட்ட இந்த மலையை பார்த்தா குணத்தூர் ஞாபகம் தானே வருதான்? கேட்டால் இந்த ரோடு கட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. சரியா? எங்கேருந்து எங்கே கட்டார் மேப்பையும் பார்த்துக்கோ போர்டையும் பார்த்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் ரூட்டு தான் நினைக்கிறேன். கரெக்டாக ரைட்டு தானே? அவன் முன்னாடி போக்கட்டு அவன் நேரம் எங்கேயா வண்டி விட்டுருவான். அப்புறம் சுற்றிட்டு இருக்கணும். ஆஜி எங்கள் பின்னாடியே வா. ஒசூர் அந்த பெரிய லாரி திரும்ப தெரியுமா கட்டு? அதை கனெக்ட் பண்ணி திரும்ப மும்பை ரைட் சைடு. மும்பை 1997 1097 கிலோமீட்டர் கட்டு மும்பை. சரியா? இங்கேருந்து அப்படியே போயிட்டே இருக்கோம். இப்போ நேஷ்னல் ஹைவே. இதுலேருந்து அப்படியே போயிட்டே இருந்தோம்னா ஹைவே பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன கட்டு? ஹைவே ஏறினோன்னா நம்ம பக்கத்தில் போய் கண்டினியூ பண்ணுவோம். சரியா? பெட்ரோல் எதுவும் போடணுமா கட்டு? பாரத் பெட்ரோல் பல்க் வருது. ஃபுல்லாக இருக்கா? ஆனால் இந்த ஊருக்குள்ள வரமே அதிகமாக கனடா வண்டி ஓட ஆரம்பிச்சுட்டேன் கட்டு. டக்குனு ஓட்டா கிடைக்கட்டு. குப்பையும் மண்ணையும் அள்ளி போட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கேப் போட்டாலே ஒதுக்கிறான். லெஃப்ட் சைடில் தான் போனோம். ஆனால் சடனாக ரைட் சைடு எதுக்கு வரான்னு தெரியல. பஞ்சாப் லாரி தான் நினைக்கிறேன்.
இப்போ அப்படியே கொஞ்சம் லாங்கில் போய் கண்டினியூ பண்ணுமா அப்படி கண்டே இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணுமா இல்லை அப்புறம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க இடம் ரைட்டில் தான் கட்டே ஏறணும் இதே ஸ்ட்ரெயிட்டாகவே போ ஸ்ட்ரெயிட்டாக தான் காட்டுது ஸ்ட்ரெயிட் போனால் ஹைவே தான் கட்டே ஏறும் சர்வீஸ் ரோட்டில் போட்டு சரி போ வேறு எதுவும் கட்டிக்கிறேன் போ கட்டினா கணப்பட்டி வேறே டிஃப்ரெண்டாக இருக்குது ஊர் பேர் கட்டினா கணப்பட்டி அந்த ரோடு ஃபுல்லாக நெருக்கடியாக இருந்ததுனால எல்லா பேக்கும் லூஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒசூருக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டருக்கு. ஒசூர் 3 கிலோமீட்டருக்கா அதுக்குள்ளே எல்லா பேக்கும் லூஸ் ஆகிடுச்சு. இப்படி ஸ்டாப் பண்ணுறது நம்ம டைமிங் நிறைய ஓடிட்டுருக்குண்ணா அது கரெக்டாக கரெக்டாக 10:30க்கு நிப்பாட்டுவோம் அது சாப்பிட்டுட்டு அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். திரும்பவும் அந்த பேக் அவந்துட்டே இருக்குது. ஐயோ பாவம் கட்டு ஒத்து கட்டிகிட்டே இருக்கான்னு 1/2 மணி நேரத்துக்கு இருக்க அந்த ரூட்டில் வந்து அந்த லாரி நிற்கல அந்த வெள்ளையாக இருக்கா அதே மாதிரி நிறைய ட்ராக் போட்டிருக்காங்க. அதனால் எல்லாம் வண்டி பேக்னா ஸ்பீடாக லூஸ் ஆகிடுது. அது 40 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். ஐயோ பாவம் கட்டு ஜெரிக்கன் கட்டி முடிக்கவே 1/2 மணி நேரம் ஆகுது. அதே தான் ஜெரிக்கன் பாதி டயர் அதான் இதில் தான் டைம் ஓடிட்டு இருக்கட்டு 50 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் வந்திருக்கும். ரோடு செம டிராஃபிக். இந்த ஜெரிக்கன் வந்து இந்த வண்டியில் கரெக்டாக உட்கார வைக்க முடியாதனால தான் இவ்வளோ தூரம் கட்ட முடியாது. கட்டி லூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த லைன் மார்க்லாம் இருக்குல்ல இதில் போகும்போது லூஸ் ஆகும் அதிகமாக. ஒசூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். தாரம் வந்து சரி மேப்பில் ஓகே ஆகிடுச்சாண்ணா சரி மூவிங் ஆரம்பிச்சிடும். அது டைம் இதில் வந்து 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரைட்டு அதனால ஃபுல் ஸ்ட்ரைட்டு தான் வெளியோட அதில் தான் போகும் கிளம்பு. பெங்களூரில் காய்கறி கடை எல்லாமே இங்கே வெளியே தான் இருக்குது. எல்லாம் ரோட்டுகளில் தான் அதிகமாக வாங்குவானுங்க போல். ரேட்டு கம்மி இது இத்தனைக்கும் ஒரு 3 கிலோமீட்டருக்கு இருக்குது. பெங்களூர் செம டிராஃபிக். கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்குது. மெயின் ரோட முடியதுக்காண்டி இந்த ஊருக்குள்ள பூந்து போயிட்டு இருக்கும். மார்னிங் கிருஷ்ணகிரி டு ஹைதராபாத்துக்கு வந்துருக்கோம். எனக்கு 27 கிலோமீட்டர் இருக்குது. 6 மணி ஏன் முடிக்கணும் ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டிட்டா ஸ்டாப் நீ நிற்கணும். ஓகேவா சாப்பிடணும் சாப்பிட்டாதான் தெம்பு. இந்த லக்கேஜ் கெட்டதுக்குன்னு ஒரு 10 கிலோமீட்டர் நின்று கெட்டி நேரம் ஆகிடுச்சு. லேட் ஆகிட்டு இருக்காது இதே கெட்டா முடியல. ஏன் கேட்டே நான் பார்த்தோன்னு சிறுன்னு போறாரு. பெரிய ரேஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பெரிய ரேசர் நம்ம எங்க ரேசர் அவங்க நம்ம அவுத்து நம்ம லோட்ல கட்டிட்டு வந்திருக்கோம். நம்ம ரேசர் அட்டாக்கிட்டு போயிட்டாங்களா நம்மளோட பெரிய கட்டே என்னாச்சு கெட்டிட்டு ஹைதராபாத் ரொம்ப இழுக்குது. ஆனால் செம காமெடி என்ன தெரியுமா ஆச்சு காலையில் 6:30 மணிக்கு எடுத்த வண்டி 11 மணி வரையும் ஓட்டி ஒரு 150 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கோம். அதான் சரியான ஹைலைட்டு. கரெக்டாக பெங்களூர் அந்த பக்கம் போகுது. ஹைதராபாத் போகிற ரூட்டு டேர்னிங்கில் நிற்கிறோம். அவுத்து கெட்டியே டைம் ஓடிட்டு இருக்கு. கட்டே ப்ராப்பராக தூங்கணும். கட்டே இந்த மலை இருக்குல்ல அந்த மலை பக்கத்துலலாம் பார்க்கிங்கே போட்டிருக்கோம். ஒரே வண்டி பேக்கை வந்துட்டு இருந்துச்சா அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடை மாதிரி இருக்குது. இங்கே தான் ஆர்டரை போட்டுட்ருக்கோம். தோசை எப்படி இருக்கு ஆச்சு டேஸ்ட்டு? சாப்பிடவே இல்லை. வேறு எவ்வளோ ரோட்டுகளில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இலையில வச்சு சாப்பிட தனி சாப்பிடணும். இன்னும் 2 தோசை சொல்லலாம் போல சாப்பிட்டே இரு நம்ம நாளைக்கு சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் எவ்வளோ தோசை எப்படி டேஸ்ட் ஓகே சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். இவனு தான் ஹிந்தி நல்லா பேசுவானோ. நான் 4 தோசை சாப்பிட்டேன். 5 3 தோசை கட்டு 3 தோசை 2 இட்லி. एक डोसा कितना पैसा? 15 15 15
15 15 15 15 is और उसके बाद 15 into 11 தானே அம்ஜி போடணும் 11 தோசை 15 into 11 हाँ 165 ओके एक इडली कितना 2 इडली आके 20 रुपये 20 है தலையும் கட்டு எங்கே ஹிந்தி பறக்க விடுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 185 अभी 400 முன்னாடி இரநூறுவா கொடுத்தோம் சில்லதான் எவ்வளோ ஆமா மொத்தம் அஞ்சு? 200 சொல்லுமா பையா தோசை ஆச்சா भैया डोसा डोसा अच्छा। अच्छा ओके अच्छा है ना, टेस्ट अच्छा और तुम लास्ट में आया हाँ। फर्स्ट में थोड़ा 20 में आया तभी वो और चटनी गट चटनी मिलता है चटनी। ये थोड़ा पानी है वो चटनी अच्छा वो लाल वाला चटनी भी ஏ ஆனியன் ஃபீ ஆனியன் 15 रुपये ठीक है धन्यवाद ठीक है शुक्रिया शुक्रिया भाई शुक्रिया. மழை வந்துடுச்சு, அதனால் எல்லாம் வண்டியை உரம் கட்டிட்டோம். இன்னும் என்ன ஜெரிக்கன் தண்ணில் கீழே விழுந்து ஒரு ரோட்டில் தேஞ்சு போச்சு பாதி ஜெரிக்கன். என்ன கேட்டு மழை வந்துட்டு ஆல்ரெடி லேட்டு, நீ ஃபுல்லும் போயிடலாமா அப்படி ஆச்சு? மழை வந்து லேட் ஆகிடுச்சு, அது போயிடலாமா என்ன எதுவும் கேட்டேன். போகல நீ ஆச்சு லாங் பக்காவாக அடிச்சிருப்போம் அந்த இடத்துல ஜெரிக்கன் கீழே விழுந்தல எல்லாம் ப்ரெஷர் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல சரி டீ கடை காசுகள் வண்டி நிப்பாட்டு கேட்டு குடிச்சிட்டு ஹைதராபாத் இன்னும் நம்ம 250 கிலோமீட்டர் தான் இருக்குது. மேப் ரொம்ப நேரம் ஆன்லேயே இருக்குண்ணா. 250 கிலோமீட்டர் கிளம்பிடுமா அஜய்? மலையில் ஓட்டலாமா? ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்தியா? அப்படி மழை பெய்யும் கஷ்டம் வண்டியா? மஞ்சள் ஹெல்மெட்டுங்க நீ கட்டு, இந்த ஹெல்மெட்டுங்க இருக்கா? ஓகே டன். நம்ம மழை கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே அஜய், இப்போ நிற்கிற இடம் வந்து அந்த போர்டில் வந்து வெளுத்துப்பட்டின்னு ஏதோ போட்டிருக்கு, ஆனால் நிற்கிறது தெலுங்கானாவில் இருக்கும். கிருஷ்ணகிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம ஹைதராபாத் 100 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்றைக்கி 2 நாளாக ரைடு போகலை, மழை கம்மியாக மழை இருந்தால் நம்ம போகலாம். ஆனால் மோசமாக இருக்குது, ரோடே தெரியாமல் இருக்குது. என்றைக்குமே சேஃப் ரைடு தான் உங்களுக்கு முக்கியம். சேஃப் ரைடு தான் முக்கியம் சங்கத்துக்கு. நம்ம ஸ்குவாடுக்கு என்ன நேமில் வைக்கலாம்? அம்ஜிகட் அட்வென்ச்சர் நம்ம டீம் பேர். MP2 லடாக். இந்த செல்லத்தெல்லாம் பாருங்கள், மழையில் அடிச்சு சவுதி ஒரு சர்வீஸ் அடித்தா தான் போயிடணும். பேக்கு பூரா நனைஞ்சிட்டு. அடுத்து என் செல்லமும் அப்படி தான், வண்டி ஃபுல்லாக நாசமாக ஆகிட்டு. வண்டி வெஹிக்கிள் நல்லா ஓட்டியிருக்கு, ரெயின் மூடில் போட்டு தான் ஓட்டியிருக்கு. இருந்தாலும் மழையில் சேஃப்டியாக ஓட்டணும். எல்லோரும் பேக்கு உள்ள திங்ஸு பூரா நனைஞ்சிருக்கு. கோப்ரா கேமரா மொபைலில் இருந்து ரொம்ப கஷ்டம் மழையினால். இன்றைக்கி மழைனால பேபி ஃபுல்லாக நனைஞ்சிட்டு, கட்டு வண்டி ஃபுல்லாக நாசமாகிட்டு. அடுத்தவங்க லீலா, என் வண்டிக்கு பேர் செல்ல பேர் லீலா, ஃபுல்லாக வண்டி பூரா நாசமாகிட்டு. லடாக் போய்ட்டு வர சொல்ல என்ன கலரில் வண்டி இருக்குதுன்னு தெரியல. இது இந்த கலரில் வர சொல்ல இருக்குமா தெரியல, டவுட்டு தான். என் பையில் ஃபுல்லாக ஈரமாகிட்டு. உள்ள என்ன பண்ண போகிறாங்கன்னு ட்ரெஸ்ஸு பூரா ஈரமாகிட்டு. இப்போ ரூமுக்கார போகணும். இப்போ ஹைதராபாத்துக்கு 100 கிலோமீட்டருக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மழை பெய்யறதுனால நம்ம ஸ்டாப் போட்டோம். ரோடு தெரிஞ்சாலும் நம்ம ஓட்டலாம், அதனால் ஓட்ட முடியல. இன்ஷா அல்லாஹ் 100 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் தான் இருப்போம். அடிப்போம். மணி 6:30 மணி தான் ஆகும். பாய் பாய் செல்லாம் வெயிட். இங்கே ஒரு வழியாக ஹைதராபாத் வந்து சேர்ந்தாச்சு, புரியுதா? காலையில் எடுத்த வண்டி, ஆனால் இப்போ தான் வந்து விடுறோம் நைட்டு, புரியுதா? அன்னைக்கு ஃபுல்லாக மழை, வேற ஜரிகன் வேற அந்தந்து உளுந்து லக்கேஜே ஒரு 10 முறை கிட்ட வேண்டியதாக ஆகி போச்சு. அது ஆனால் மழையும் வண்டி மெயின்டெனன்ஸ், வண்டி கரெக்டாக நம்ம லெவலுக்கு கொண்டு வந்து புரியுதாடி ஒரு வழியாக ஹைதராபாத்துக்கு வந்தாச்சு, புரியுதாடி. ஆனால் பிளேஸை பற்றி அமைச்சு செம்மையாக இருக்குது. ரோடு வீடு எல்லாம் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குண்ணா. இங்கேயும் மக்கள் சென்னை மாதிரி தான் இருக்குண்ணா, அதிகமாக இருக்குது. ஆனால் ஹைதராபாத் பார்டரில் தான் நம்ம இருக்கோம். உள்ளே போனால் இன்னும் அலப்பறையாக இருக்கும். புரியா பில்டிங்கை பற்றியா கொய்த்து பில்டிங்மாக இருக்குது, செம்மையாக இருக்குது. செதுக்கிறானா. இதுக்கப்புறம் தான் ரூம் பிடிக்கணும். இதுக்கப்புறம் ரூம் பிடிச்சி ரெஸ்ட் எடுக்கணும். நல்ல நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறமா இருக்கும் அம்ஜி? நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறமா இருக்கும்? நாளைக்கு ரெஸ்ட்டா? சரி ரைட்டு, நாளைக்கு ஒரு ரெஸ்ட் எடுப்போம். ஹைதராபாத் பிரியாணி அடிக்கிறோம். ஹைதராபாத் பிரியாணிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிரியாணி. அண்ணாச்சி வேறு போகிறேன்.
சீக்கிரம் போவோம் சாலிட் மாமா சாலிட் பாய் பாய் MTM to லடாக் பாய் அண்ணா செமையா தமிழ் இருக்கு போ பின்னாடி போ செமையா தான் இருக்கேன் அஞ்சு மாஷா அல்லா மக்ரூப் மக்ரூப்ல ஓகே பாய் ஆஜி ரொம்ப பாசமாக இருக்கு நல்லா கேட்டு ஒரு பார்த்து முடிக்கிறாங்க தனியாக வேறு விட்டு போயிட்டானோ. அம்ஜி கட் யூடியூப் சேனல்ல வந்து எல்லா வீடியோவுமே அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஹாஜி ரைடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் தினமும் நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அந்த விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா?